திரு ராஜா ஸ்டாலின் இந்த விவகாரம் எப்படி பார்க்குறீங்க? அதிமுக கூட்டணி விஜய் தேர்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒருவேளை சொல்லுங்க. அதாவதுங்க, தேர்தலில் அதிமுக கூட்டணியில் விஜய் வந்தால் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறதா இது. இப்போ கொள்கை ரீதியாக அரசியலில் வந்து அதிகாரத்தை கைப்பற்றுறது மட்டும்தான் கொள்கை. இப்போ அப்போனா 3 முறை நிரந்தர கொள்கை. ஆமாம், வேற எதுவும் இங்கே கொள்கை இருக்காது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் பாலிசி அதான். 3 முறை முதலமைச்சர் அந்த ஓபிஎஸ் வந்து திமுக இருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இங்கே திமுகவோட கூட்டணி, ஆனால் கேரளாவில் எதிர் கட்சி. அதுபோல் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியாமல் மத்திய அரசு இருந்த காலத்தில் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தவங்க கம்யூனிஸ்ட் கட்சி. மேற்கு வங்கத்தில் எதிர்ப்பு துருவத்தில் இருந்தவங்க இருந்தாங்க. அதனால் கொள்கை என்பது அரசியல் கட்சியை பொறுத்து ஆட்சி அதிகாரம் தான். அப்போ நம்ம தேர்தலில் நாங்கள் வரல முதல் நாள் இரவு வரைக்கும் சொல்லுவாங்க, அடுத்த நாள் காலையில் பார்த்தா கூட்டணி நடக்கும். ஏற்கனவே பார்த்துருக்கோம், பாமக எத்தனை முறை மாறி இருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட்டணி மாறி இருப்பாங்க. அதுபோல் தேமுதிக சமீபத்தில் கூட தேமுதிக அதிமுக வந்துருவோன்னு பேசிட்டு இருந்தாங்க. அங்கே எஸ்பி வேலுமணி அங்கே சந்தித்த உடனே கோயம்புத்தூரில் சந்தித்த உடனே என்ன சொன்னாங்க, வந்துட போகிறாங்கன்னு. ஆனால் திமுகவோட ஐக்கியமானாங்க. அப்படி வரலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர கூட்டணிக்குள்ளே வரும். ஆனால் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதா நம்ம கேள்வி. அப்போ வந்தால் என்ன நடக்குன்னா 2011 போல் நடக்கும். ஏன்னா அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறும், அதில் தவேகாவும் மிகப்பெரிய வெற்றி பெறும் இருக்கும். 2ஆம் இடத்தில் வரக்கூடிய திமுக என்பது பின்னுக்கு தள்ளப்படும், இந்த இடத்துக்கு வரும். இவரோட வரலைன்னா என்ன நடக்கும்? 2016 அதுக்கு உதாரணம். 2016 ஏறத்தாழ 2 அணிக்கும் திமுக அதிமுக வித்தியாசம், வாக்கு வித்தியாசங்கிறது 5 லட்சம் ஓட்டு தான். 5 லட்சம் ஓட்டில் அதிமுக ஆட்சியை பிடிச்சது. தனிச்சு போட்டிக்கிட்டு 232 தொகுதியில் போட்டிக்கிட்டு 136 சீட்டு பிடிச்சாங்க. ஆனால் திமுக விட 5 லட்சம் ஓட்டு தான் அதிகம். ஆனால் அந்த 5 லட்சம் ஓட்டில் அவங்க வாங்கினது 136, திமுக வாங்கினது 87. ஆக அந்த 5 லட்சம் ஓட்டு எப்படி இருந்துச்சோ அதுபோல் விஜய் வாங்குகிற வாக்கால் அதிமுக வெற்றி என்பது கிடைக்கும் இந்த தேர்தல். அதாவது வந்துட்டா 2011, வரலைன்னா 2016 என்ன முடியும் நினச்சா அதுபோல தான் இருக்கும். ஆக இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. இதில் புதிய கட்சியாக இருக்கிறவங்க யாராவது தமிழ்நாட்டு அரசியல் வெற்றி பெற்றிருக்காங்களான்னு பார்த்தா அப்படி ஒன்று கிடையாது. சுதந்திர இந்தியாவில் பசுமன் முத்துராமலிங்க தேவரும் SS ராமசாமி பட்டாச்சார் 51 நின்னாங்க. அந்த 51 தாண்டி யாரும் வெற்றி பெறல. அவங்களே கூட ஒரு குறைஞ்ச தொகுதியில் 20 தொகுதி 30 தொகுதி போட்டிட்டு ஒரு 18 ஒரு 4 அப்படின்னு தான் ஜெயிச்சாங்க. ஆக இதைத்தானே செஞ்சுருக்காங்களே தவிர இதை தாண்டி யாராவது 3வது கட்சி போட்டிட்டு ஒரே முறை பாமக போட்டிட்டு 4 சீட்டு ஜெயிச்சாங்க. அதன் பிறகு யாருமே பெரிய அளவுக்கு எண்ணிக்கை 3வது அணி வரல. ஏங்க இன்னும் சொல்ல போனால் பிஜேபி காங்கிரஸே தனிச்சு போட்டிட்டா பர்ஃபார்ம் பண்ணல. தனிச்சு போட்டிட்டு இருக்காங்க, பிஜேபியும் போட்டிட்டு இருக்காங்க, காங்கிரஸும் போட்டிட்டு இருக்காங்க, ஆனால் பர்ஃபார்ம் பண்ணல. அப்போ திமுக அதிமுகவோடு இருக்கும்போது தான் நல்ல சீட்டு ஜெயிக்க முடியுது. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு 18 வச்சிருக்காங்க, 20 சீட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அது கூட்டணி ஒன்று திமுகவோட அதிமுக இருக்கும்போது தான். அப்போ தனிச்சு இருக்கும்போது அதிகமான வெற்றிகள் பெறல. அடுத்தது தாவேகா சொல்வதை போல பிஜேபி எல்லாத்தையும் செட் பண்ணனா பிஜேபிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஆளுங்கட்சியாக வரணும்னு இப்போ தான் அவசியம் இருக்கா? இந்தியாவில் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, இந்தியாவில் 23 மாநிலத்தை ஆண்டுட்டு இருக்காங்க. அதனால ஏன்னா எல்லா குற்றச்சாட்டுமே திமுக தான் பாஜக நோக்கி எரியுது. ஏன் எரியுதுன்னா எனக்கு எதிரி வந்து பாஜக மட்டும்தான், ஏன் அதிமுகன்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவதன் மூலம் அந்த சிறுபான்மை வாக்கு தான் அவங்க குறி வச்சு செய்கிறாங்க. ஏன்னா அங்கே பிஜேபி இருக்கு, ஒரு மதவாத சக்தி அதை அடையாளப்படுத்தி அதனோடு அதிமுக இருப்பதனால அதிமுக அணிக்கு வாக்கு போடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட திட்டமிடல். ஸோ அந்த திட்டமிடலாக தான் 23 மாநிலத்தை ஆளுநர் பாஜக வந்து தமிழ்நாட்டில் நான் ஆண்டே ஆகணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? அது அங்கே ஆண்டு தான் அல்லது இங்கே எம்பிகள் வந்து தான் அதை வச்சு தான் மத்திய அரசு ஆளணும்னு அவசியம் இல்லை. அதே போல் நிதிஷ்குமார் விஷயமும் சொல்கிறேன். நிதிஷ்குமார் 20 வருஷம் இருந்ததோடு மட்டும் இல்லை, முதல்வராக நிதிஷ்குமாருடைய எம்பி சேர்ந்து தான் இன்றைக்கி பாஜகவுடைய ஆட்சி நடக்குது. அவரும் அந்த கூட்டணியில் இருப்பதோ மட்டும் இல்லை, மெஜாரிட்டிக்கு அவருடைய எம்பிக்களும் தேவை பாஜகவுக்கு. அதனால் நிதிஷ்குமார் மீது எங்கே பாஜக அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஒரு கட்டுக்கதை தான். அவரோட யூகத்துக்கு அது பேசிக்கிறதான தவிர உண்மை அது இல்லை. அதுபோல் பாஜகவோடு யார் இருந்தாலும் வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க இல்லையா, அதுவும் பொய் தான். அது ஒரு பொய்யான தோற்றம் தான். ஏன்னா பாஜகவோடு கூட இருந்த நிதிஷ் எப்படி வெற்றி பெற்றாரு? பாஜக இருக்கிற தமிழ்நாட்டோட களம் இல்லையா? இப்படி அனைவருமே தமிழ்நாட்டோட களம் என்பது வேறு, பீகாரோட களம் என்பது வேறு. இல்லை என்னன்னா பாஜக இருப்பதனால மட்டுமே இங்கே தோல்விங்கிற இடம் இல்லைங்க, அதை மீறி வரும். ஏன்னா பாஜக பல இடத்துல 2.26% வாக்கு வாங்கினா பாஜக கிடையாது. ஏன்னா இந்த கடந்த தேர்தலில் 2024 ஏறத்தாழ 11% இண்டிபெண்ட் அந்த அணிங்கிறது ஏறத்தாழ 18% பர்ஃபார்ம் பண்ணாங்க. நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் டிடிவி தினகரன் இருந்தார், அதில் ஐஜேகே இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற அலைன்ஸ் அதிமுகவில் ஜெயக்குமார் உட்பட
பல மூத்த தலைவர்கள் நாங்க தோத்ததுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சின்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா 19ல 18%, 21ல 33% சொன்னது பதிலுங்க. நீங்க இல்ல அதெல்லாம் அப்படி பார்த்தா பங்காளிகள் தான் முனுசாமி. அவரோட நேரம் ஒரு சிறிய குறுக்கீடு தான். அவரோட நேரம் ப்ளீஸ். அதாவதுங்க இங்க திமுக அதிமுக வெற்றி பெறுவதற்கு தேவையான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. என்ன இருக்குன்னா இப்போ அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமா வருது. ஏன் நான் சொல்றேன்னு கேளுங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்களா இல்லையா ஆட்சியில்? அதுபோல் அத்திக்கடை அவினாசி திட்டம் நடைமுறைப்படுத்தினாங்களா இல்லையா? டெல்டா மாவட்டத்தை பாதுகாப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சாங்களா? ஒரே வருஷத்தில் 11 மருத்துவக் கல்லூரி தொடங்கினாங்களா? மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு கட்டாயம் இருக்கு. இப்போ இத்தனை திட்டங்கள் செஞ்ச அதிமுக ஆட்சியை 2021 மாறுச்சு. ஆக நீங்க வெளியே வந்து ஒரு தோற்றம் வந்து அதிமுக பாஜகவோடு இருப்பது அப்படின்னு சொல்லுவதுதான் திமுக சக்சஸா இருக்கு. அந்த சக்சஸ் தான் இப்ப கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க. அந்த சக்சஸுக்கு உடைச்சு வராங்க வெளியே. அந்த உடைச்சு வர விஷயத்தான் இவங்க எப்படியா மீண்டும் வந்து இது பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஆனால் தாவேக்கா இங்கே வருங்கிற பேச்சு இப்போ ஆரம்பத்தில் இருந்தே, அதாவது என்னன்னா எடப்பாடி முதல்ல கொடி பறக்குதுன்னு சொன்னார் பாருங்க, அப்பையிலேருந்தே இதே பேச்சு தான். அப்பையிலேருந்தே திமுக தரப்புல பேச்சு என்னன்னா இவங்க பாஜகவுடைய பி டீம் தாவேக்கா அப்படின்னு சொன்னதுதான். இல்ல நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே ஒரு முறை தவறு செய்து விட்டேன், அதற்கு நானே ஆட்சியை கலைத்தேன், இனி ஒருபொழுதும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று சொன்னது மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா. அதுல அதே மாதிரி பல முறை காங்கிரசுக்கு முரண்பட்டு பேசியிருக்காங்க திமுக. அதே திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. மிஸ்ஸால உள்ள போட்டது அவங்கதான். அதே மிஸ்ஸா முடிச்ச உடனே நேருவின் மக்களை வான்னு கூப்பிட்டதும் காங்கிரஸ் தான். அதனால இந்த முரண்பாடு தான் சொன்னேன் நான். அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரம் என்பதுதான் கொள்கை. ஏன்னா அவர்கள் தண்ணியில் இருக்கிற, அதாவது அதிகாரம் என்பது அவர்களுக்கு தண்ணியில் இருக்கிற மீன் மாதிரி. அது தூக்கி வெளியே போட்டால் அதிகாரம் இல்லாத கட்சியாக மாறிட்டா ஒன்றும் இல்லை. அதனால் அதிகாரத்தை கைப்பற்றி வச்சுக்கணும் அப்படிங்கிறத உறுதியாக இருப்பாங்க. நல்லது, நம்ம தொடர்ந்து பேசலாம். டிடிஎஸ் குறிட்டீங்க சுருக்குமா? இல்லை, அதாவது நிதிஷ் நாயுடு சம்பந்தப்பட்டு தான் மத்திய அரசு இயங்கி கொண்டிருக்கிறதுங்கிறது நாகரிகமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ராகுல் எத்தனையோ தீர்மானங்கள் கொண்டு வந்தார். தீர்மானங்கள் கொண்டு வந்த போது பிஜேபிக்கு இருக்கிறதாக 272 தாண்டி தான் அவர் வந்து வாக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நிதிஷோ நாயுடுவோ மட்டும் இல்லை, இந்தியாவே ராகுல் வந்து தேவையில்லை, பிஜேபி வேணுங்கிற அடிப்படையில் தான் அதை கொண்டு போயிட்டுருக்கு. ஒரே ஒரு வரியில் முடிச்சிடுறோம். பிஜேபி வெற்றி பெறும்னு ஏதாவது ஒரு மாவட்டத்தை சொல்லுங்கன்னா எல்லாரும் கன்னியாகுமரியை கண்டிப்பாக சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலேயே கன்னியாகுமரியில் தான் எல்லா மதமும் இருக்கின்ற ஒரு இடம். அது மதசார்பற்ற கட்சியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அது எப்படி கன்னியாகுமரின்னு தமிழ்நாடே சொல்லுது? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாலே திமுகவுடைய கட்டமைப்புங்கிறது ஈஸியா புரிஞ்சு. பாருங்க, உறுதியாக பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதுல என்ன இருக்கு? இவரு வந்து நிதிஷ்குமாரை வந்து நிர்பந்திச்சாங்க. நம்ம பேசலாம். தமிழக அரசியல் களம் வேற, நம்ம நரேட்டிவ் தான் நான் சொன்னேன். அவர் நரேட்டிவ் செட் பண்ணாங்க தான் நான் சொன்னேன். ஃபைன், நம்ம பேசலாம். திரு ராஜா, உங்களுடைய பார்வை கருத்து மக்கள் தீர்ப்பு தொடர்பா? அதாவதுங்க, ஏற்கனவே அதிமுக அணியிலேயே இப்போ புதுசாக வந்து பாஜக வந்ததுனால ஏற்கனவே கமல்ஹாசன் வாங்கின 12 லட்சம் ஓட்டு இருக்கு இல்லையா, அதாவது தனிச்சு போட்டிட்டு 2021 அது வந்து ஐஜேகே சரத்குமார் போன்றவர்கள் கூட்டணியில் இருந்தாங்க. ஸோ அந்த பங்களிப்பில் அவர் வாங்கினார். இப்போ பாசிட்டிவாக அதிமுக அணி தான் பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மொத்த சமூகமும் அங்கே உள்ள இருக்க மாதிரி இருக்குது. இவர் முக்குளத்தை சேர்ந்த டிடி தினன் உள்ளே வந்துட்டார், வன்னியர் சமூகத்திலேருந்து அன்புமணி இருக்கார், கொங்கு மண்டலத்தை எடப்பாடி அவர் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கார், ஐஜேகே உள்ளே இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா மொத்த தமிழ் சமூகத்துடைய பார்ட்டியாக, அது தமிழ் சமூகம் இல்லை, மொத்தமாக தமிழ்நாட்டுடைய முக்கிய சமூகம் எல்லாம் உள்ளே இருக்கிற ஒரு கட்சியாக கூட்டணியாக அது மாறிடுச்சு. இந்த சூழலில் விஜயும் வருவதால் கூடுதல் பலம் தான். அந்த கூடுதல் பலம் பெறுவது என்பது அந்த அணியை வெற்றி பெற வைக்கும். அதை பார்த்து தான் திமுக அந்த அச்சத்தில் தான் என்ன சொல்கிறாங்க, இப்படி ஒரு இது பண்ணுறாங்க. ஆனால் மக்களுடைய பங்களிப்பு என்ன தெரியுது, அந்த 50% தான் சொல்கிறாங்க. அந்த 50ம் இப்போ எதுவாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த முடிவை வந்து அதிமுக அணி வெற்றி பெறுவதற்கு, ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அப்படிங்கிறது தான் இந்த கருத்து கணிப்பு காட்டுது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே தேர்தலில் 3வது அணி வெற்றி பெற்றதே இல்லை. அந்த 3வது அணின்னு ஒன்று சும்மா ஒரு போட்டிக்கு இருக்கிற ஒரு இதாக தான் இருக்குது. என்ன வேணாலும் வாக்கு வாங்குங்க, நீங்கள் 10 லட்சம் இல்லை, 50 லட்சம் இல்லை, எவ்வளோ வேணாலும் வாக்கு வாங்குங்க, ஒரே ஒரு சீட்டு ஜெயிக்கிறது. நீங்க சொல்ற கோணத்துல ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு பெரும்பாலும் ஆதரவு இல்லாத நிலை தொடருது. அதான் சொல்றேன், ஆட்சி பிடிக்கிறது தான் வாய்ப்பு. ஏன்னா அதுதான் நான் 2000 இல்ல அதற்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தீர்ப்பு இருக்குன்ற இல்லைங்க. அதான் கணக்கு முன்னாடி 2011 இருக்க. 2014 விஜயகாந்தும் அதிமுக சேர்ந்து போட்டிட்டோம், எதிர்கட்சியாக கூட திமுக இல்லையே.
ஆக ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம், அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை. அதுபோல் ஒருவேளை அப்படி போட்டியிடாத போனால்தான் தவேக்காவுக்கு என்ன எதிர்காலம் இருக்குன்னா 2016 போல அமையும். விஜயகாந்த் எப்படி 2016 திமுகவுக்கு சாதகம் அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்? திமுக சாதகமா இருக்காங்க. 2016 தேர்தலில் வெறும் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் தான் ஆட்சி மாற்றமே நடந்துச்சுன்னு, அது அதிமுக தான் சாதகமா போச்சுன்னு சொன்னேன். அதுபோல அதிமுக தான் சாதகமா போகும். விஜய் அவர்கள் தனிச்சு போட்டிக்கிட்டா அதிமுக தான் சாதகமா போகும். 5 ஆண்டுகள் 21 சொல்றீங்க, இப்போ 26 இல்லையா? இல்லை, எப்படி பார்த்தாலும் அது சிறுபான்மை வாக்குகள் விஜய் கொஞ்சம் வாங்குவார்னு சொல்றாங்கல்ல, அந்த வாக்கு திமுக சேதாரம் உண்டு பண்ணுமா? உண்டு பண்ணாதான். அப்ப அதன் அடிப்படையில் அதிமுக அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் கூடுமா கூடாதா? ஸோ அதிமுகவுக்கு விஜய் வந்தாலும் பாசிட்டிவ் தான், விஜய் வரலைனாலும் அதிமுக பாசிட்டிவ் தான். திமுகவுக்கு தான் அது மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும்.